சாப்பாடு கொண்டு போட்டு அப்போ சாப்பாடு வேண்டு போட்டு கேட்க வேண்டு கூட தீயால் ஊற்றினோம் அதெல்லாம் முதல் தாக்கிறேன். இயல் கடல் கொள்ளையர் இலவிய குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறார்கள். ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் தமிழக மீனவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பான காணொளிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதை தவிர தமிழக மீனவர்கள் தெரிவித்ததாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த வகையில் அந்த நபர் கடற்கொள்ளையன் என்று அந்த ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக ஊடகங்கள் தமிழக மீனவர்கள் குறிப்பிட்ட விடயம் உண்மைதான் என்று பலாலியைச் சேர்ந்த மீனவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ஜாழ் மீனவர் அங்கு தாக்கப்பட்டமை தொடர்பான காணொலியை பார்த்துவிட்டு உடனடியாக ஆதங்கங்களையும் வருத்தத்தையும் கண்டனங்களையும் வெளியிட்ட இங்கிருக்கின்ற சிலருக்கு எதிராக இங்கிருக்கின்றவர்களை தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். இது சரியா என்பது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக ஆன்லைன் கேமிற்கு அடிமையான 19 வயதுடைய இளைஞன் யாழ்ப்பாணத்தில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரை தமிழக மீனவர்கள் தாக்கியமை தொடர்பான காணொளி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. 3 கடற்கொள்ளையர்கள் வந்து நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அவர்கள் உடமையில் வைத்திருந்த வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன் போன்ற பொருட்களை பறிக்க முற்பட்டதாகவும் அந்த தொடர்ச்சியாக மோதல் ஏற்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்திலே 20 தப்பியோடி விட்டதாகவும் ஒரு கடற்கொள்ளையனை தமிழக மீனவர்கள் பிடித்து வந்து தமிழக போலீசாரிடம் ஒப்படைத்ததாக அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. தொடர்ச்சியாக இங்கிருந்து பலரும் அந்த சம்பவத்தை கண்டித்திருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தமிழக மீனவர்களும் தமிழக ஊடகங்களும் குறிப்பிட்டது போல குறித்த அந்த நபர், அதாவது தமிழக மீனவர்களால் பிடித்து செல்லப்பட்ட அந்த நபர் கடற்கொள்ளையன் தான் என்று பலாலி கடற்றொழிலாளர் சங்க தலைவர் உள்ளிட்ட 2 பேர் கருத்து தெரிவித்ததாக சமூக வலைதளத்திலே ஒரு காணொளி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த காணொளியிலே அவர்கள் தமிழக மீனவர்கள் கூறுவது போல அவர்கள் கடற்கொள்ளையர்கள்லாம் தொடர்ந்து இவ்வாறான திருட்டு சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். பல முறை ஜாலிலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருந்தோம், அந்த போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்தியிருந்தோம், கிராம சேவகருக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். அதனை தாண்டி நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு எதிராக வழக்கு போடப்பட்டு வழக்கு நடாத்தப்பட்டிருந்தது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே குறித்த அந்த நபர், அந்த நபருடன் சென்று தப்பி வந்த 2 அந்த குடும்பம், அதனை தாண்டி அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து இவ்வாறான திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றவர்கள். எங்களுடைய பொருட்களை அவர்கள் திருடுவார்கள் என்கின்ற அடிப்படையிலே பலாலியில் இருந்து 2 பேர் தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது தமிழக மீனவர்கள் கூறியது உண்மைதான் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதிலே கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. தமிழக மற்றும் இலங்கை தமிழர்களுக்கு இடையிலே ஒரு விரிசல் வருவது போல ஒரு விடயம் நடந்து கொண்டிருந்தது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் சொன்னால் இந்த நிலையை கொஞ்சம் அமைதியாகும். ஆகவே இந்த உறவை சீர்குலைப்பதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாமல் ராஜபக்ச கூட இந்த ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவனுக்காக குரல் கொடுத்திருந்தார். நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினருக்கே தமிழர் மீது அக்கறைப்படுவதற்கான தகுதி இல்லை. அதாவது அவர்கள் தமிழர்களுக்கு செய்த அழிவை போல வேறு யாருமே செய்யவில்லை. அப்படி இருந்தும் அவர் குரல் கொடுத்திருந்தார். அவ்வாறு அவர் குரல் கொடுக்கின்ற போது எப்படி மாறுகிறது என்றால் இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்று மாறுகின்றது. இடையில் இருக்கின்ற தமிழ் என்கின்ற ஒரு விடயத்தை மடைமாற்றுவதற்கு ஒரு முயற்சி இடம்பெறுவதாகவும் இந்த விடயத்தை பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு தேவையில்லாத நபர்கள் எல்லாம் வந்து இந்த பிரச்சனையில் கருத்து சொல்லுகின்ற நிலைமை ஏற்பட்ட நிலையிலே உடனடியாக இந்த விடயத்தை கூறி அவர்கள் இங்கு திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தான் என்று அந்த விடயத்தை கூறி இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் தமிழக உறவுகள் வந்து சொன்னது உண்மைதான் என்கின்ற அடிப்படையில இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இதனை தாண்டி 3 பேர் கடலுக்கு சென்றார்கள். அதிலே ஒருவரைத்தான் தமிழக மீனவர்கள் பிடித்து சென்றார்கள் என்று கூறப்பட்டது. தப்பி வந்த 2 ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நாங்கள் 3 பேரும் இவ்வாறு கடலுக்கு சென்றோம், தூண்டில் போட்டோம், ஒரு மீன் தான் சிக்கியது, நாங்கள் கொண்டு சென்ற சாப்பாடு கொட்டி விட்டது, நாங்கள் இந்திய கடற்றொழிலாளர்களிடம் சாப்பாடு கேட்டுத்தான் போனோம், அப்போது அவர்கள் முதலில் தாக்கினார்கள், கத்தியால் எல்லாம் தாக்கினார்கள், பெட்ரோல் கொண்டு வீசினார்கள், அப்போது என்னை விடுமாறு எனது மாமா கூறினார் என்று ஒரு இளைஞன் தெரிவிக்கின்றார். அதை தவிர அவர்கள் எனது மாமாவை பிடித்துக் கொண்டு சென்றார்கள், நாங்களும் வருகின்றோம் என்று சொன்ன போது எங்களை விட்டுவிட்டு அவரை மட்டும் பிடித்து சென்று விட்டார்கள் என்று இங்கு தப்பி வந்த 2 ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அங்கு சென்ற அந்த 3 பேரையும் கடற்கொள்ளையர்கள் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த 3 பேரையும் பார்த்தீர்கள் சொன்னால்
அந்த 3 பேரிலே பெரியாள் ஆரண்டு கேட்டால் தமிழக மீனவர்கள் பிடித்து சென்ற அந்த நபர் தான். மற்ற இருவருமே சந்தேகக்கூடியவர்களாக இல்லை என்கின்ற அடிப்படையிலும் கூறப்படுகின்றது. அவர்கள் தரப்பு கருத்து இதுவாக இருக்கின்றது. அதேவேளை தமிழகத்தில் வெளியான செய்திகளிலே இவ்வாறு 3 கடற்கொள்ளையர்கள் தாக்கியதிலே 5 பேர் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பார்க்கின்றீர்கள், அந்த இளைஞரின் புகைப்படத்தை பாருங்கள். இந்த இளைஞன் உள்ளிட்ட 3 பேர் அந்த 5 பேரை தாக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதனை தாண்டி இங்கிருக்கின்ற இந்த மீனவர்கள் வெளியிட்ட கருத்தை வைத்து, அதாவது பலாலியில் இருக்கின்ற மீனவர்கள் வெளியிட்ட கருத்தை வைத்து இலங்கையில் இருக்கின்ற சிலரே தமிழகத்திலே யாழ் மீனவன் தாக்கப்பட்ட போது அந்த காணொலியை பார்த்து விட்டு தமிழ் உணர்வால் ஆதங்கங்களை வெளிப்படுத்தியவர்கள், கண்டனங்களை வெளிப்படுத்தியவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வீர்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆனால் இங்கிருந்து குரல் எழுப்பியவர்கள் யார்? தமிழ் தேசியவாதிகள், தமிழர் மீது அக்கறை உடையவர்கள். ஒரு உதாரணத்தை கேட்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணனையோ தகப்பனையோ ஒருவர் கட்டி வைத்து தாக்குகின்றார் என்று சொன்னால் நீங்கள் உடனே போய் என்ன செய்வீர்கள்? தாக்கியவர்களை தாக்குவீர்கள், கோபம் அடைவீர்கள், ஏன் தாக்கினீர்கள் என்று கேட்பீர்கள். என்னதான் செய்திருந்தாலும் இப்படி தாக்கியவர்களா என்று கேட்பீர்கள். அது அக்கறை. அதே போலதான் தமிழகத்திலே இவ்வாறு ஜாலை சேர்ந்த ஒருவர் கட்டி வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற காணொலியை பார்த்து உணர்ச்சிவசப்பட்டு பலர் தங்களது ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சிலர் பொதுவாக இந்த விடயத்தை நிதானமாக அணுகியிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இங்கிருக்கின்றவர்களை கேவலப்படுத்துகின்ற வகையில் கருத்துக்களை கூறி வருவதை எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனை தாண்டி இங்கிருந்து குரல் கொடுத்த யாருமே அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை. அவரை ஏன் இப்படி கட்டி வைத்து தாக்கினீர்கள், இவ்வளவு கொடூரமாக ஏன் தாக்கினீர்கள் என்றுதான் கேள்வி எழுப்பினார்கள். இதே போல பல விடயங்கள் இலங்கையில் நடக்கின்றது. அதாவது அண்மையில் கூட ராகம பகுதியில் ஒரு பெண் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையிலே அந்த பெண்ணின் தலைமுடியை வெட்டி இருந்தார்கள். அது தொடர்பான காணொலி சமூக வலைத்தளத்தில் வெளியாகின்றது. தொடர்ச்சியாக சம்பவத்தில் ஈடுபட்ட 5 போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு இலங்கையில் பல்வேறு குற்றச்சம்பவங்களுடன் ஈடுபட்டவர்களை பொதுமக்கள் தாக்கிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதும் அவர்கள் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விளக்கமறையில் வைக்கப்பட்ட சம்பவங்களை நீங்கள் அறிவீர்கள். அதே சம்பவங்களை நீங்களும் தான் கண்டித்திருக்கின்றீர்கள். என்று சொன்னால் ஒரு விடயத்தில் ஈடுபட்டால் அவர்களை தாக்குவதற்கான உரிமை உங்களுக்கு யார் தந்தது என்கின்ற ஒரு கேள்வியை இங்கு யாருமே எழுப்புவதுண்டு. அதே போலதான் இதுவும் ஒரு சம்பவம். அப்படி இருக்கின்ற போது இப்படியான கதைகளை கூறுவது அல்லது இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தவிர பலாலி கடற்தொழிலாளர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் திருட்டில் ஈடுபட்டார்கள் என்று. உண்மையிலே அவர்கள் நிதானமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் அல்லது ஊடக சந்திப்பு நடாத்தி இருக்கலாம். இவ்வாறான குற்றச்செயல்களில் எல்லாம் இவர்கள் இங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. அவர்களுக்காக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். எனவே ஒருவர் திருட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் அல்லது புலியானவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் எந்த நிலைமை புலியானவர்களாக இருப்பார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஒருவேளை இவர்கள் மீது பிழை இருக்கலாம். நான் பிழை இருக்கா இல்லையான்னு கேட்க வரவில்லை. ஆனால் எதுவுமே விசாரணைக்கு பிறகுதானே தெரிய வேண்டி வரும். ஏற்கனவே 3 பேர் 5 பேரை தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். அதிர மணிவாசகம் எனப்படுகின்ற ஒரு நபர் தெரிவித்திருக்கின்றார், இவர்களை தாக்குவதற்கு முன்பாக, அதாவது அந்த 5 பேரை தாக்குவதற்கு முன்பாக எங்களை அவர்கள் தாக்கியிருந்தார்கள், எனது மகனின் கழுத்தில் கட்டி வைத்திருந்தார்கள், எங்களது வலைகளை GPS கருவிகளை எல்லாம் பறித்து சென்றார்கள், இனி இந்த பக்கம் வந்தால் பெட்ரோல் குண்டு தாக்கு நடத்துவோம் என்று கூறினார்கள் என்று மணிவாசகம் எனப்படுகின்ற நபர் தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். அது சந்தர்ப்பத்தில் தான் சம்பவம் நடந்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம். ஆகவே இப்படி பல விடயங்கள் இதில் இருக்கின்றது. எடுத்தேன் கவுத்தேன் என்று சில விடயங்களை கூறிவிட்டு செல்ல முடியாது. அதை விட இதே போன்று பல புலியான சம்பவங்களில் தமிழக மீனவர்களும் ஈடுபடுகின்றார்கள், இலங்கை மீனவர்களும் ஈடுபடுகின்றார்கள். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்துவதும் இருக்கின்றது. அதே போல பல பொருட்களை கடத்துகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது. இப்படியான வேலைகள் எல்லாம் பலர் ஈடுபடுகின்ற நிலையில் அவர்களை எல்லாம் கூட்டி இப்படி தாக்க முடியுமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனையை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி பலாலி மீனவர்கள் இன்று சரியோ பிள்ளையோ இப்படியான ஒருவர் தான் அவர் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இதே போல தமிழக மீனவர்கள் பலர் அத்துமுறை சுருக்கு வலையை பிடித்து மீன் குஞ்சுகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் கடலிலே மீன் பெருக்கத்தே இல்லாமல் ஆக்குகின்றார்கள். அப்படியானவர்களை இங்கிருந்து கண்டிக்கின்ற போது அவர்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா? இல்லை. ஆகவே தமிழக மீனவர்களும் பலாலி மீனவர்கள் இப்படி ஒரு கருத்தை கூறியது போல அங்கு பிள்ளைகள் நடக்கின்ற போது அதனை நீங்களும் வெளிப்படையாக கூறுங்கள். தமிழ் பேசுகின்ற உறவுகள் நாங்கள் ஒன்றாக நின்று இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்போம். தொடர்ந்து இவ்வாறு தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் மேலே பிரச்சனை நிலவுகின்றது. அதனை தீர்க்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு பிறகாவது நீங்கள் அதனை தீர்த்துக் கொள்ள முன்வர வேண்டும். என்று சொன்னால் உங்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்கின்றது. அதற்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். கடந்த உள்நாட்டு யுத்தத்தின் போது எங்கள் உறவுகள் கொழும்பில் இருந்தார்கள். கொழும்பில் இருந்தவர்கள் அவர்கள் அப்போது கதைத்த விடயம் என்னவென்று சொன்னால், ஏன் இந்த தேவையில்லாத போர், நாங்கள் சிங்கள மக்களுடன் சந்தோஷமாத்தானே வாழுகின்றோம், தலைவருக்கு தேவையில்லாத வேலை என்று கதைத்த உறவுகள் இருக்கின்றார்கள், இன்னுமே கதைத்த உறவுகள் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கொழும்பில் இருக்கின்றவர்களே எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜூலை கலவரம் உள்ளிட்ட பலவற்றை மறந்து விட்டார்கள். இங்கு இந்த போராட்டம் இடம்பெற்றபடியால் தான் அங்கு அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்பதை மறந்து விட்டார்கள்.
இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது தெரியும். அதையெல்லாம் மறந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது தமிழக உறவுகள் எங்களுக்காக 20க்கும் மேற்பட்டோர் ஆண்கள் பெண்கள் என்று உங்களது உயிரை மாய்த்துக் கொண்டீர்கள். இப்படியான ஒரு உன்னதமான வேலையை எங்களுக்காக நீங்கள் செய்தீர்கள். அதை நாங்கள் எந்த காலத்திலும் மறக்கப் போவதில்லை. அதற்காகத்தான் நாங்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த பிரச்சனை நிதானமாக அணுகின்றோம். அதேவேளை சிங்கள ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கின்ற திமுக காங்கிரஸ் போன்றவர்களுக்காக இருக்கலாம், இந்த உறவில் விரிசல் வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை வைத்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும், சட்டத்தின் அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதை இதிலே பதிவு செய்து கொள்கின்றேன். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் ஆன்லைன் கேமிற்கு அடிமையான இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. 19 வயதுடைய யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பீமன் காமம் எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வருகின்ற மாணவன் என்று கூறப்படுகிறது. குறித்த மாணவனின் வீட்டில் குறித்த மாணவனை தவிர ஏனையோர் விசேட தேவை உடையவர்கள் என்றும் தெரிய வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் குறித்த மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிய வருகின்றது. உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மாணவன் வித்தியாசமான உடை அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.